ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்காக நானும் தம்பி போயிருந்தோம். ஆனால் இந்த சூப்பு கடை தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றது. இதுக்கு முன்னாடி அந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் ஆனால் சாப்பிட்டதில்லை. இந்த வாட்டி போனோம். சரி, வேறு இடத்துக்கு போனோம். பட் அங்கே போகும்போது இந்த சூப்பு கூட்டமாக இருந்துச்சு. சரி, என்ன கூட்டம் அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி தான் கிட்டே போனோம். போனால் மட்டன் போன் சூப்பு. இப்போ நான் சாப்பிட்றது மட்டன் போன் சூப்பு. செம்ம காரம்னா மிளகுத்தூள், அதுக்கேற்ற மாதிரி சூடு, சூப்பராக இருந்தது. குழம்பு அது திக்காக இருந்தது, தண்ணி மாதிரி இல்லை, நல்ல திக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு சூப் ஆர்டர் பண்ணேன், மட்டன் போட்டி சூப்பு. அதுவும் அதே தான், போட்டி சூப்பு சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த பர்மா முட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டையை கட் பண்ணி அது உள்ளது மசாலாலாம் வச்சு, அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பச்சை மிளகாய் ரொம்ப ஓவராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. எல்லாமே இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். இந்த சூப்பு வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி சூப் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஓகேங்களா, நல்லா இருந்தது சூப்பு. வேறு என்ன, சூப் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேலை எதுக்காக அங்கே வந்தோம்னா, ஒரு கடை பார்க்கறதுக்காக தான். ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். திருப்பி ரொம்ப நாள் ஆச்சு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் மூடி. இப்போ உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ணலாம் திருப்பி. ஏன்னா அந்த சாமான்லாம், அந்த மெட்டீரியல்லாம் அப்படியே இருக்குது வீட்டில், அதெல்லாம் வேஸ்டேஜ் ஆகிடும் இல்லைனா. அதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். அது கடை வீடியோலாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ண முடியாது, வேறு வீடியோவில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா. ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, அங்கே ஒரே கூட்டம், ப்ளஸ் அங்கே ஒரே வண்டி ஆர்னு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வாய்ஸ் பண்ணுறது மாதிரி இருந்தது. வாய்ஸ் அதை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. கூடவே அங்கே ரொம்ப இருட்டு, அந்த ஃபோனில் வேறு கிளாரிட்டி இல்லை. ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், வாங்கிட்டு தான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். இது வந்து போட்டி சூப்பு பாருங்கள். அந்த போட்டி பாருங்கள், செம்மத்துக்கு. அதே நேரத்தில் அந்த போட்டி வாயில் வச்சா அப்படியே கரையுது. சும்மா டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட்டா எப்படி கரையும், அந்த மாதிரி கரையுது. அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சேம் திங் அதில் ஒரு அந்த போட்டி ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தது இடத்துல. ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைம். எத்தனையோ வாட்டி அந்த கடையை பார்த்துருக்கேன், பட் ஆனால் வந்து சாப்பிட்டதில்லை. இந்த வாட்டி சாப்பிட்டாச்சு. இனிமேல் அந்த கடைக்கு அடிக்கடி போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அங்கே தான் ஒரு கடை பார்த்துருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு. போகிற வழியில் தானே, டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டு போகலான்னு. ஓகேங்களா. இந்த வீடியோ அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ நானும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராங்க் வீடியோ வரும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ராங்க் வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக ப்ராங்க் வீடியோ பண்ணுவேன். பட் ஆனால் யாரை ப்ராங்க் பண்ணுறது இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஐடியா பண்ணிவிட்டு தெளிவாக உண்மையாக பண்ணுறோம். ஓகேவா. ப்ராங்க் பண்ணுறத உண்மையாக பண்ணுறோம். ஓகே பாய். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஓகேவா. நான் இன்னொரு வேறு நல்ல வீடியோவில் திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கடை எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் சொல்கிறேன். நம்ம பிபி ரோடு சுடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, அது தள்ளி வந்தீங்கன்னா ஒரு 100 அடி ரோடுன்னு வரும். அந்த 100 அடி ரோடு கார்னரில் இருக்குது இந்த கடை. சூப்பராக இருக்குது, சூப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு அடி போய் ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரேட்டை பற்றி சொல்லாத விட்ட பாருங்கள். அதை நான் ரேட்டு மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். முட்டை வந்து 15 ரூபா ஒரு முட்டை, 2 முட்டை 30 ரூபா. சூப்பு 35 ரூபா 70 ரூபா தான். 2 சூப்பு வாங்கினோம், 2 முட்டை வாங்கினோம், மொத்தமே 100 ரூபா தான் ஆச்சு. ஓகேவா. 100 ரூபாய்க்கு ஒர்த்தான ஐட்டம் தான். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. எப்பயும் ஒரு விஷயம் நம்ம கொடுக்குற காசு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கடை வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்குன்னு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த கடை ஒரு 5 வருஷமாக இருக்குது. கரெக்டான ரேட்டு, அதுக்கேற்ற குவாலிட்டி, அதனால தான் இந்த கடை இவ்வளோ நாள் நீடிச்சிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.